நம்ம இன்னைக்கு மசாலா உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு மீன் வறுவல் நம்ம வீட்டிலையே செய்ய முடியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது கட்லா மீன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதே ரெசிபி பண்ணலாம், பெர்ஃபெக்டாக வரும். மீனை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணி வாங்கிக்கிட்டோன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மீனில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். அந்த உப்பு மீனில் இருக்க எல்லா பகுதியிலையும் நல்லா படணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம சேர்க்குற உப்பு மீனில் நல்லா சார்ந்து வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டிலையே செய்கிற மசாலா யூஸ் பண்ணலாம். இந்த மசாலா யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். கடையில் வாங்குகிற ஃபிஷ் ஃப்ரை மசாலா போலவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே இந்த அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால ஃபிஷ் ஃப்ரை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லா டார்க் கலரில் வரணுன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக வரும். நான் ஒரு பிஞ்ச் அளவு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். மீனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துலேயே சேர்க்க வேண்டாம். இப்போ மீனில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் மீனில் நல்லா சார்ந்து வரும். இதே போல் எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊறட்டும். இந்த மசாலா தான் மீனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை உள்ளே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு கரண்டி வச்சு கிளறக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீன் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மீனையும் பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். பொதுவாக மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். சிக்கன், மட்டன் மாதிரி வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது. அதனால் மொத்தமாகவே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா மீன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கணும்னா கரெக்டான டைம் மட்டும் வேக வச்சுக்கணும். ஓகே, இதே போல் மீதற்கு எல்லா மீனும் பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.